ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஆக்சுவலாக இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் நிறையா ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி ஏதாவது வேணுங்கிற மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணால் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. அதுவும் இல்லை, ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது. ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஒரு சேனலில் பார்த்து தான் கற்றுக்கிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகலை. ஒரு 8 days நான் கம்ப்ளீட் பண்ணி 9th day நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நினச்ச விஷயம் அது கரெக்டாக நடந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. என்ன இது இவ்வளோ சீக்கிரமாக 21 daysன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் 21 days செய்யலை. 9th day கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த விஷயம் நடந்தது. அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ளூ இல்லைன்னா ஒரு க்ரீன் கலர் பென்னு வேணும். அதுக்கப்புறம் இதை எப்போ வேணாலும் செய்யலாம். எப்போவுமே மார்னிங் ஒரு 6 o'clock to ஈவினிங் ஒரு 7 o'clock உள்ளே பண்ணிடலாம். 7:30 போக வேணாம், 7 o'clock உள்ளே பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது நிறைவேறாத ஏதாவது ஒரு விஷயம், இல்லை உங்களுக்கு அர்ஜெண்டாக ஏதாவது ஒரு காசு இல்லை ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறது, நம்மளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னு வேணும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் 6 to ஈவினிங் 7 o'clock எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இது பண்ணும்போச்சில் குளிக்கணுமா, குளிச்சுட்டு தான் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு குளிச்சுட்டு தான் பண்ணலாம் இல்லை, சும்மா நார்மலாக நீங்கள் எந்திரிச்சிட்டு 6 o'clock அப்புறம் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 1/2 hourன்னு சொன்னோன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் மோதிர விரல் இருக்குல்ல, இந்த மோதிர விரலில் இந்த மாதிரி 1212 அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க. இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், கிடைச்சிருச்சு. இது எப்படி ஒரு கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஹாப்பி வரும்ல, அந்த ஹாப்பியோட இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஒரு 1/2 hour இந்த கையில் எழுதுனது அழியக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி அந்த பெண்ணை வச்சு எழுதிட்டிங்கன்னா திரும்ப அது மேலே திரும்ப எழுத வேணாம். ஒரு வாட்டி எவ்வளோ எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு போதும். அது ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, நல்லா எழுதலைன்னா கூட நீங்கள் திரும்ப எழுதுவோம், நல்லா எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுத வேணாம். ஒரே ஒரு வாட்டி 1212 அப்படின்னு எழுதுங்க, அவ்வளோதான். எழுதிட்டு உங்களோட பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த ஹாப்பியை கரெக்டாக உங்கள் ஃபேஸில் கொண்டு வாங்க. 100% கிடைச்சிருச்சுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு இதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டவுட்டு மட்டும் வேணாம். கிடைச்சிருச்சு, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. 1/2 hour இந்த கையில் இருக்கிறத அழியக்கூடாது, அழியாமல் பார்த்துக்கோங்க. எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் 1/2 hour அப்புறம் நீங்களாம் அதை அழிக்க வேணாம். அதுவாகவே அழிஞ்சு போய்க்கட்டும். நீங்கள் கை வச்சு அழிக்கவோ இல்லைன்னா தண்ணியை வச்சு கழுகி எடுக்கவோ அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். அதுவாகவே அழிஞ்சு போய்க்கட்டும். அந்த பிரார்த்தனை ஒரு 1/2 hour நீங்கள் 1/2 hour மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அழியாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட பிரார்த்தனையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் நினச்ச விஷயம் நடந்தது மாதிரி இல்லை கிடைச்சது மாதிரியான ஒரு திங்கிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக ஒரு 21 days பண்ணணும். எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். இந்த 21 daysக்கு அப்புறமும் இது நடக்கலை, இல்லை இந்த ஒரு 21 daysல நடக்கலைங்கிறதுல 21 daysக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும். சம்டைம் நடக்கலை அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் இதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், நாளான்னைக்கு நம்ம பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இல்லை எங்கேயோ போகிறோம், இல்லை ஏதோ ஒரு டென்ஷன்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்தது நீங்கள் இதை ஃபஸ்ட்லேருந்தே பண்ணணுமே தவிர்த்து நம்ம விட்டு என்னை 3 நாள் முடிச்சுக்கோம், 4வது நாள் பண்ணலாம், 5வது நாள் 4வது நாள் உள்ளதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா
நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயுமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1 to 1 2 கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னு, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்டில் உங்களோட மோதிர விரலில் 1 to 1 2 எழுதணும். 1 to 1 2 ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. எவ்வளோத்துக்கு பென் எழுதுதோ அவ்வளோத்துக்கு எழுதினா போதும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணிக்கூர் அதை அழியாமல் பார்த்துக்கணும். அந்த டைமில் உங்களோட பிரார்த்தனையை மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட பிரார்த்தனை நல்ல விஷயங்களுக்காக மட்டும் இருக்கணும். நல்ல விஷயங்கள் மட்டும் நினச்சது மாதிரியான ஒரு பிரார்த்தனை. உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இவ்வளோ காசு, நிறைய பேருக்கு நிறைய கடன் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிலவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வேணும்னு நினச்சிருப்போம், அது வேணும்னு நினச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காத ஒன்று கிடைக்கிறதுக்காக எதுனாலும் சரி, நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நடந்த உடனே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்து நானும் ஹாப்பியாகணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.